நாம் தமிழர் கட்சியின் மத்திய சென்னை வேட்பாளர் கார்த்திகேயனை ஆதரித்து அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதனை நேரலையில் தற்போது காணலாம். மக்களுக்குமான அரசியலை முன்வைக்கிற கட்சி இதுதான். நாங்கள் வாக்கை கேட்டு வந்து நிற்கிறோம் என்று நீங்கள் கருதக்கூடாது. வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையை கேட்டு நிற்கிறோம் என்பதை நீங்கள் உணர வேண்டும். எங்களுக்கு முதன்மையானது ஓட்டு அல்ல. நாங்கள் ஓட்டு கேட்டு வந்திருக்கிறோம் என்று எண்ண வேண்டாம். இந்த நாட்டின் உரிமையை காக்க, இந்த நாட்டின் நலனை காக்க, இந்த நாட்டு மக்களின் நலனை காக்க நிற்கிறோம் என்பதை நீங்கள் உணர்ந்தாலே போதும். பல முறை நாங்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறோம், தோற்று இருக்கிறோம். ஆனால் துவண்டு இருக்கிறோமா என்றால் இல்லை. நம்பிக்கையில் மேலும் மேலும் துளிர்த்து துளிர்த்து வளர்ந்து வருகிறோமே ஒழிய தற்சோர்வு அடையவில்லை. சோம்பலும் ஓய்வும் அரசியலில் தற்கொலைக்கு சமம் என்கிறார் ஐயா பெரியார் அவர்கள். அப்படி சோம்பலின்றி, தளர்ச்சியின்றி, தள்ளாட்டமின்றி, தடுமாற்றமின்றி ஏற்றுக்கொண்ட கொள்கையில் உறுதியாக நின்று களத்திலே போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள். வாக்குக்கு காசு வாங்குகிற முறை என்பது இன்றில்லை. அன்றைய புரட்சியாளர் அம்பேத்கர் காலத்திலே அது தொடங்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் மதிப்புமிக்க நம் உரிமையை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பதென்பது உலகில் அவமானகரமானது என்று புரட்சியாளர் அன்னைக்கு சாடுகிறார். வாக்குக்கு காசு கொடுப்பவன் பாவி, அந்த காசை வாங்கிக் கொண்டு ஓட்டு போடுபவன் தேச துரோகி என்று தெய்வ திருமகன் நம்முடைய தாத்தா முத்துராமலிங்க அவர்கள் சொல்கிறார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் தங்கத்திற்கிணையான ஓட்டு ஓட்டுரிமை, அதன் மதிப்பு, அந்த தங்கத்தை யாராவது தவிட்டிற்கு விற்பார்களா என்று கேட்கிறார். ஆனால் இன்று ஒரு வாக்குக்கு 2000, 3000, 4000 கொடுத்து வாங்குகிறார்கள். பர்ச்சேஸ். உங்கள் பிள்ளைகள் 32 லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கிறோம் என்றால் கடந்த தேர்தலில் நாங்கள் வாங்கினோம், நாங்கள் பெற்றோம், அவர்கள் வாங்கினார்கள். அவர்கள் வாக்கை விலை கொடுத்து வாங்குகிறார்கள். நாங்கள் எங்களுடைய கருத்தை விதைத்து மக்களின் நன்மதிப்பை பெற்று நம்பிக்கையை பெற்று நாங்கள் பெறுகிறோம். இரண்டுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது. மதிப்புமிக்க நமது வாக்கை ஒரு வலிமை மிக்க ஆயுதம். ஜனநாயகத்தில் வாக்கு என்பது ஒரு வலிமையான ஆயுதம். அதை அநீதிக்கு எதிராக ஏந்தனுமே ஒழிய அநீதிக்கு துணை போய்விடக்கூடாது. இன்றைக்கு 1000 கொடுத்து ஒரு வாக்கை வாங்குகிறவர் மக்களுக்கு சேவை செய்வார் என்று எப்படி நம்புகிறீர்கள்? எப்படி நம்புகிறீர்கள்? எந்த திட்டத்திற்கும் காசு இல்லை என்று கைவிரிக்கிற அரசு வாக்குக்கு மட்டும் காசு கொடுக்கிறது எப்படி வருகிறது? செய்யாறிலே ஒரு பள்ளிக்கூடம் கட்டுகிறார்கள். அரசுதான் கட்டி திறக்கிறது. திறந்த 6 மாதங்கள் கூட இல்லை. மேற்சுவர் இடிந்து விழுந்து பிள்ளைகள் காயம்பட்டு கிடக்கிறார்கள். அப்ப பள்ளிக்கூடமே சமாதி ஆகிறது. இங்கே சமாதி நட்சத்திர விடுதி போல கட்டப்பட்டிருக்கிறது. இவர்களுக்கு சமாதி கட்டாமல் நீங்க நாட்டில் எப்படி நல்லாட்சியை உருவாக்குவீர்கள்? அறிவை வளர்க்கும் கருவறை, கல்வியறை, வகுப்பறை சமாதி போல கட்டி வைத்திருக்கிறார்கள். இடிஞ்சி செதிலம் அடைந்து அங்கே பிள்ளைகளை தலையில விழுகிறது என்றால் பெற்றோர்கள் என்ன நம்பிக்கையில் பள்ளிக்கூடத்திற்கு பிள்ளைகளை அனுப்புவார்கள்? இவர்கள் நல்லாட்சி பற்றி பேசுவார்கள், வளர்ச்சி பற்றி பேசுவார்கள். தெருவுக்கு 2 படிப்பகம் இருந்தால் அறிவார்ந்த சமூகமாக அது வளரும். தெருவுக்கு 2 குடிப்பகம், இந்த டாஸ்மார்க் இருந்தால் அந்த சமூகம் எப்படிப்பட்ட சமூகமாக வளரும் என்பதை நீங்கள் என் அன்பு சொந்தங்கள் சிந்தித்து பார்க்கணும். ஒரு குற்றம் செய்கிறார் என்றால், குற்றவாளிகளை பட்டியலை எடுத்தீர்கள் என்றால், 100 பேர் எண்ணினீர்கள் என்றால் 100 பேரில் 99 பேர் நிறைந்த மது போதையில் அல்லது ஏதோ ஒரு போதையில் தான் அந்த குற்ற செயலை செய்திருப்பார். அப்படி என்றால் குற்றவாளிகளை உருவாக்குகிற ஒரு சமூகமாக இருக்கிறது. சிந்தனை என்பது சமூகத்தின் விளைச்சல். ஒருவன் ஒரு கொலை செய்கிறான், ஒரு பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுகிறான், ஒரு திருடுகிறான், ஒரு கொள்ளையடிக்கிறான். இந்த மாதிரி பெரும் குற்றச் செயல்களில் ஈடுபடுவதற்கு காரணம் சமூகத்தின் விளைச்சல் தான். அவன் குற்றம் செய்ய நானும் பொறுப்பு, நீங்களும் பொறுப்பு. அப்படி என்றால் ஒரு நாட்டிலே காவல்துறைக்கு அதிக மதிப்பு இருக்கிறது என்றால் அந்த நாட்டில் குற்றவாளிகள் பெருகிக் கொண்டிருக்கிறார்கள் என்று பொருள். ஒரு நாட்டிலே மருத்துவர்கள், டாக்டர் படிப்புக்குத்தான் மரியாதை இருக்குது என்று நீங்கள் எண்ணினால் அந்த நாட்டிலே நோயாளிகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று பொருள். ஒரு நாட்டிலே ஆசிரியர் பெருமக்களுக்கு அதிக மதிப்பு இருக்கிறது என்றால் அந்த நாடு அறிவார்ந்த சமூகமாக வளர்ந்து வருகிறது என்று அர்த்தம். அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வரும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.